அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசல் என்னும் இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். கடந்த அமர்வில் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாததற்கான காரணங்கள், மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹை ஃபியூவல் கன்சம்ஷன், என்ஜின் ஓவர் ஹீட்டிங் மற்றும் லோ பவர் ஜெனரேஷன் ஆகியவற்றுக்கான காரணங்கள் மற்றும் எப்படி சரி செய்வதென்று விவரித்தோம். தொடர்ந்து இங்கே அதிகப்படியான ஆயில் கன்சம்ஷன், குறைந்த மற்றும் உயர் ஆயில் பிரஷர் மற்றும் என்ஜின் சத்தம் ஆகியவற்றுக்கான காரணங்கள் பற்றி விவரிப்போம். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, டார்க் ரெஞ்ச் 1, ஃபீலர் கேஜ் 1, மல்டி சிலிண்டர் டீசல் என்ஜின் 1, மல்டிமீட்டர் 1, பிரஷர் கேஜ் 1, இன்ஜெக்டர் டெஸ்டிங் மெஷின் 1, கெரோசின் தேவைக்கேற்ப, சோப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப, லூப்ரிகன்ட் ஆயில் தேவைக்கேற்ப, கிளீனிங் செய்ய துணி தேவைக்கேற்ப, எமரி காகிதம் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப. எக்ஸசிவ் ஆயில் கன்சம்ஷன். ஆயில் அளவை சரிபார்க்கவும். ஆயில் அதிகமாக இருந்தால் அதிகப்படியான ஆயிலை அகற்றவும். ஆயில் வெளிப்புற கசிவை சரிபார்க்கவும். ஆயில் கசிவு அங்கு கண்டறியப்பட்டால் சரி செய்யவும். ஆயிலின் தரத்தை சரிபார்க்கவும். குவாலிட்டி, விஸ்காசிட்டி குறைவாக இருந்தால் அதை சரியான குவாலிட்டி ஆயிலுடன் மாற்றவும். வால்வ் கைடு கிளியரன்ஸை சரிபார்க்கவும். கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் வால்வ் கைடை சரியான கிளியரன்ஸுடன் மாற்றவும். ரிங் கிளியரன்ஸை சரிபார்க்கவும். கிளியரன்ஸ் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டால் அதை மீண்டும் ரிங் செய்யவும். பிஸ்டன் அல்லது சிலிண்டர் துவாரம் அல்லது லைனர் தேய்மானம் உள்ளதா என சரிபார்க்கவும். தேய்ந்து போன பிஸ்டன்கள் அல்லது சிலிண்டர் துளைகள் காணப்பட்டால் என்ஜினை மாற்றவும். லோ ஆயில் பிரஷர். ஆயில் அளவை சரிபார்க்கவும். ஆயில் அளவு குறைவாக இருந்தால் மேலும் ஆயிலை சேர்க்கவும். ஆயிலின் குவாலிட்டி சரிபார்க்கவும். குவாலிட்டி, விஸ்காசிட்டி குறைவாக இருந்தால் அதை சரியான குவாலிட்டி ஆயிலுடன் மாற்றவும். ஆயில் பிரஷர் அளவை சரிபார்க்கவும். கேஜில் ஃபால்ட் இருப்பது கண்டறியப்பட்டால் அதை சரியானது கொண்டு மாற்றவும். சம்பில் உள்ள ஆயில் ஸ்ட்ரெயினரை சரிபார்க்கவும். ஏதேனும் பிளாக் கண்டறியப்பட்டால் அதை சுத்தம் செய்யவும். ஆயில் குழாய்களில் ஏதேனும் கிராக், பிளாக் அல்லது லீக் உள்ளதா என சரிபார்க்கவும். ஏதேனும் கிராக் கண்டால் அதை மாற்றவும். ஏதேனும் பிளாக் கண்டால் அதை சுத்தம் செய்யவும். ஏதேனும் லூஸாக இருந்தால் அதை இறுக்குங்கள். பிரஷர் ரிலீஃப் வால்வ் அசம்பிளியை சரிபார்க்கவும். ஏதேனும் குறைபாடு இருந்தால் வால்வ் அசம்பிளியை சரி செய்யவும். ஆயில் பம்பை சரிபார்க்கவும். ஏதேனும் ஃபால்ட் கண்டறியப்பட்டால் ஆயில் பம்பை மாற்றவும். கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் கேம் ஷாஃப்ட் தாங்கியை சரிபார்க்கவும். ஏதாவது தேய்ந்து போனால் என்ஜினை மாற்றவும். ஹை ஆயில் பிரஷர். ஆயில் கிரேடை சரிபார்க்கவும். என்ஜின் ஆயில் அழுக்காக இருந்தால் ஆயிலை மாற்றவும். ரிலீஃப் வால்வை சரிபார்க்கவும். ரிலீஃப் வால்வில் ஏதேனும் ஃபால்ட் இருந்தால் அதை சுத்தம் செய்து பொருத்தவும் அல்லது மாற்றவும். ஆயில் பிரஷர் அளவை சரிபார்க்கவும். அளவீட்டில் குறைபாடு இருந்தால் அதை மாற்றி சரி செய்யவும். என்ஜின் நாய்ஸ். ஃபியூவலின் குவாலிட்டியை சரிபார்க்கவும். ஃபியூவலின் குவாலிட்டி சரியாக இல்லை என்றால் ஃபியூவலை மாற்றவும். பிஸ்டனில் கார்பன் படிவுகளை சரிபார்க்கவும். பிஸ்டனில் ஏதேனும் கார்பன் வைப்பு காணப்பட்டால் அதை டீகார்பனைஸ் செய்யவும். என்ஜின் பேரிங்ஸை சரிபார்க்கவும். பேரிங்ஸ் தேய்ந்து போயிருந்தால் என்ஜினை மாற்றி அமைக்கவும். இன்ஜெக்டர்ஸ்களை சரிபார்க்கவும். ஏதேனும் டிஃபெக்ட் இருந்தால் உடனே மாற்றவும். கிராங்க் ஷாஃப்டை சரிபார்த்து பிளே செய்யவும். எண்ட் பிளே அதிகமாக இருந்தால் என்ஜினை மாற்றி அமைக்கவும். மெயின் பேரிங் லூப்ரிகேஷனை சரிபார்க்கவும். லூப்ரிகேஷன் மோசமாக இருந்தால் அதை சரி செய்யவும். Fault finding chart all applications. Dirty air cleaner, restricted compressor intake duct, restricted air duct from compressor to intake manifold, restricted intake manifold, air leak in feed from air cleaner to compressor, air leak in feed from compressor to intake manifold, air leak between intake manifold and engine, foreign object in exhaust manifold from engine,
restricted exhaust system, exhaust manifold cracked, gaskets blown or missing, gas leak at turbine inlet or exhaust manifold joint, gas leak in ducting after turbine outlet, restricted turbocharger oil drain line, restricted engine crankcase breather, turbocharger bearing housing sludged or coked, fuel injection pump or fuel injectors incorrectly set, engine valve timing incorrect, on engine piston rings or liners, burnt valves and or pistons, excessive dirt buildup on compressor wheel and or diffuser vanes, turbocharger damaged. இந்த வீடியோவில் LMV மற்றும் HMV வாகனத்தில் அதிக ஆயில் கன்சம்ஷன், குறைந்த மற்றும் உயர் ஆயில் பிரஷர் மற்றும் என்ஜின் சத்தம் ஆகியவற்றுக்கான காரணங்கள் பற்றி நாம் விவரித்தோம். இந்த கருத்துக்கள் வரவிருக்கும் அமர்வுகளில் மேம்பட்ட தலைப்புகள் பற்றிய நமது புரிதலுக்கு அடித்தளமாக இருக்கும். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.